Hi guys, welcome to Sonia's Cook House. இன்னைக்கு ரெசிபி வந்து பனானா கேக் வித் சாக்கோ சிப்ஸ். இந்த கேக்கை நான் டிஃப்ரெண்ட்டாக கடாயில் பேக் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனில் பேக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்கும். இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் மைதாக்கு 3/4 கப் சுகர், அதாவது 3/4 கப் சுகர் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதான் ரேஷியோ. நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளோட ட்ரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 2 பனானா எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பனானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா பழுத்த பனானாவை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து செவ்வாழை யூஸ் பண்ணுறேன். 2 பனானாவை பீல் பண்ணி இதை நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோக் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் ஃபோக் வச்சு மேஷ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து மிக்சரில் கூட பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபோக் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் மிக்சரில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பேஸ்ட் பண்ணி எடுத்ததை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பனானா பேஸ்ட்டில் 1/2 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா நீங்கள் மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தயிர் வேண்டாம்னா நீங்கள் ஒரு எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் ஆயில், கர்ட் எல்லாமே வந்து அந்த பனானா கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா பியூரி ஃபார்முக்கு நமக்கு வேணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ட்ரை மிக்ஸை வந்து நம்மளோட வெட் மிக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணாதுங்க, கேக் வந்து ஸ்பாஞ்சியாக வராது. அதனால் வந்து ஒரே டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. மாவு வந்து பனானா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. இது நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். இல்லை போடணுன்னா கூட ஆப்ஷனல் தான். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பனானா ஃப்ளேவர் வேண்டாம்னா இதில் நீங்கள் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு நான் கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் வந்து கேக் டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைதா கூட போதும். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை வந்து அந்த பட்டர் மேலே வந்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் எல்லா சைட் படுற அளவுக்கு டஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட மைதா, கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே இல்லைனா 1 டீஸ்பூன் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். அதுவும் ஒர்க் பண்ணும். நம்மளோட கேக் டின் வந்து க்ரீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கேக் பேட்டரை வந்து அதில் அப்படியே போட்டுக்கோங்க. கேக் பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். கேக் பேட்டர் அப்படியே ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் வந்து கேக் நல்லா பேக் ஆகும். கேக் பேட்டர் போட்டதுக்கப்புறம் அதை வந்து 2 தடவை தட்டுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அவனில் பேக் பண்ண போகிறதில்ல, குக்கர்லேயும் பேக் பண்ணல. நம்ம வந்து பேனில் பேக் பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில். இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதில் ஒரு தட்டு கூட போட்டுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்மளோட கேக் டின்னை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. போட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வேக விடுங்க. 45 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்கும். அது நல்லா கிராக் விழுந்திருக்கு, பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு நைஃப் போட்டு செக் பண்ணிக்கோங்க கேக் பேக் ஆகிருக்கான்ட்டு. நைஃப் க்ளீனாக இருக்குது. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க, ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக்கை வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமே பட வேண்டாம். நைஃபை விட்டிங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வரும். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப நீட்டாக கேக் வரும். கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் கேக் வந்து அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அது அவ்வளோ பவுன்ஸ் ஆகுது. நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. சாக்லேட்லாம் அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. அதில் அந்த கிராக்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது. கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. அவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அது அப்படியே பவுன்ஸ் ஆகுது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எஃபர்ட்டே போட வேண்டாம், அவ்வளோ ஸ்மூத்தாக கேக் வந்து கட் ஆகுது. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக வெந்திருக்கு. அதே அளவுக்கு டேஸ்டியாகவும் டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.